சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அந்த 11ஆம் வசனம். சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணீர். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இங்க யாரை குறிச்சு வாசிக்கணும்னு சொன்னா, சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதத்தை என்ன செய்யறான்னா பாடுறான். எப்படி பாடுறான்னு சொன்னா, ஒரு கிரக பிரதேசின் பாட்டாகிய தாவீது சிறந்த வசனம் சொல்லுது. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் சொல்றான், என் புலம்பலை என் தேவன் ஆனந்த களிப்பாய் மாற்றினார். அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் நானும் நிறைய புலம்புவோம். என்ன புலம்புவோம்? ஐயோ இது நடக்கலை, ஐயோ இது முடியலை, என் பிரச்சனை தீரலை, என் பிள்ளை திருந்தலை, என் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, இப்படி சொல்லி நம்ம நிறைய நேரம் புலம்புறோம்லங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவாச்ச. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, சந்தோஷம் ஒன்று இருக்குது, ஆனந்த களிப்புன்னு இருக்குது. பைபிள் ஆனந்த களிப்பு குறித்து போடப்பட்டிருக்குன்னு சொன்னா, அந்த கெட்ட குமாரன் திரும்பி வரும்போது அந்த வீட்டுல கீத வார்த்தைகள் வாசிக்கப்பட்டது, ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது. அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற இப்ப நீங்க அனுபவிக்கிற புலம்பலை, இப்ப அனுபவிக்கிற பிரச்சனைய ஆண்டவர் அந்த பிரச்சனையை மாற்றி நீங்கள் மிகுந்த சந்தோஷம் அடையும்படி அல்லது ஆனந்த களிப்பு அடையும்படி தேவன் மாற்ற போகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, கலங்காதீங்க. நிச்சயமா சொல்றேன், நீங்க எந்த விஷயத்துல புலம்பி கண்ணீர் வடிக்கிறீங்களோ அந்த கண்ணீருக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். எந்த பிரச்சனையை குறிச்சு ஐயோன்னு சொல்லி புலம்புறீங்களோ அந்த பிரச்சனையில தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை காண செய்ய போகிறார். நிச்சயமா சொல்றேன், உங்க வியாதி மாறப்போகுது, உங்க கடன் பிரச்சனை மாறப்போகுது, இயேசுவின் நாமத்தை அது மாறப்போகுதுங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, வசனம் சொல்லுகிறது, அவன் ஆண்டுகள் போய் மாற பண்ணீர், என் மகிமை அமர்ந்திராமல் என்னை கீர்த்தனை பண்ணும்படியாக என் ரட்டை கலந்து போட்டு மகிழ்ச்சியோட கட்ட என்னை இடைகட்டுது. அப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா, ஆண்டவரை போற்றணும். ஆண்டவர் கீர்த்தனை பண்ணும்போது என்ன ஆகும்னு சொன்னா, அதில் வாசிக்கிறோம், கர்த்தர் புலம்பல ஆண்டு கழிப்பாய் மாட்டேன். சரி, நான் 2 கருத்து சொல்லி உட்காந்து ஜெபித்து முடிக்க. கர்த்தர் எப்படி தாவீதுக்கு புலம்புல ஆனந்த களிப்பை மாற்றினார். அந்த முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே என் சத்துக்களை மேற்கொண்டு மகிழோட்டாமல் என்னை கை தூக்கி எடுத்தபடியாக போற்றுவேன். நம்பர் 1, கர்த்தர் எப்படி மாத்தினான்னு சொன்னா, அவன் சத்துருக்கள் கையில விழாதபடி கர்த்தர் அவன் புலம்புல ஆனந்த களிப்பாய் மாற்றினார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால ஆண்டவனை பார்த்து சொல்ல விரும்புறாரு, உன்னோட சத்துருக்கன் கையில அல்லது எதிரின் கையில விழாமல் தேவன் உங்களை கை தூக்கி எடுத்து அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க சத்துருவா எழும்பியிருக்காங்க, நான் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு தேவையில்லாம கூட பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. ஆண்டவர் சொன்னாரு, என் சத்துரு கையில விழாம இருக்கும்படி கர்த்தர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். நம்பர் 2, கர்த்தர் எப்படி மாற்றுவார் சொன்னா, அந்த 9ஆம் சொல்லுகிறது, கர்த்தராவே எனக்கு செவி கொடுத்து. அப்படின்னா நம்பர் 2, கர்த்தர் செவி கொடுத்து அவன் மேல இரக்கம் பயந்தவனுக்கு உதவி செய்தார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து, உங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுத்து உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நீ ஜெபம் பண்ணீங்களாங்க, இன்னைக்கு கர்த்தருக்கு பதிலை கொடுத்து கர்த்தரும் செய்ய போறான். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நீங்க வாக்கிய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற்றுக தேவன். அதை கைஸ்தோத்தும். இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதி. புலம்பல் இயேசுவின் நாமத்தை ஆனந்த களிப்பாய் மாறுபடி ஜெபிக்க அற்புதத்தை காண செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே.